திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. ஊழியர்கள் மக்கள் இஸ்ராயலின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்க்கும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பவராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பொது காலத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் அனைத்தும் விசுவாசத்தையும் பாடுகளையும் சீடத்துவத்தையும் பற்றி சிந்திக்க எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் வீடுகளிலே இருந்தபடி எங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக எமது நாட்டுக்காகவும் வெகு விரைவிலே நாங்கள் இந்த தொற்றிலிருந்து விடுபட்டு எங்களுடைய சாதாரண வாழ்க்கையும் ஆரம்பிக்க இறைவன் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவதோடு, இந்த கோவிட் தொற்றின் காரணத்தினால் உறவுகளை இழந்து வேதனைகளோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ச்சியாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்,
நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் ஆள்பவரும் இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றத்தை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமுழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கட்பாராய் ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறியேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவில் நின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால்கள் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரர்களே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவருக்கு உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் என்ன பயன்? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றாதாகியிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானே என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திற்காக எழுந்து நிற்போம். Hallelujah, 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 hallelujah. நானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசேரியா பகுதியைச் சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பொது காலத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் எங்களுள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், அந்த விசுவாச நம்பிக்கையோடு எங்களுடைய நாளாந்த துன்பங்களை, பாடுகளை, கஷ்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அதன் ஊடாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் அல்லது இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதட்டத்தையும் அச்சத்தையும், நாளைய நாள் எப்படி அமையப் போகின்றது, இன்று சந்தித்தவர்களை நாளை சந்திக்க முடியுமா, இன்று எங்களோடு இருந்தவர்களை நாளை பார்க்க முடியுமா என்ற
அங்கலாய்ப்போடும் பதற்றத்தோடும் வேதனையோடும் உறவுகளை இழந்து உறவுகளை பிரிந்து எப்போது நாங்கள் சாதாரண வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியும் என்ற வேதனையோடும் அங்கலாய்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே ஆண்டவருக்காக துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும் அநீதியை ஏற்றுக்கொள்ளவும் எவ்வாறான வேதனைகளாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயாவினுடைய வார்த்தைகளை இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் யாக்கோப்பினுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். அதிலே சொல்லப்படுகின்றது, வெறுமனே விசுவசிக்கின்றோம் நம்புகின்றோம் என்று மட்டுமல்லாமல் செயல்களிலும் சொல்களிலும் நாங்கள் அதை வாழ வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய இரண்டாம் வாசகம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இயேசுவின் பார்ந்தவர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விசுவாசம், பாடுகள், சீடத்துவம் மூன்றையும் எங்களுக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. இறைமகன் கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய துன்பங்களையும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது பேதுருவானவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். ஆனால் அந்த பாடுகள் துன்பங்களை பற்றி இயேசு கூறுவதற்கு முன்பாடு என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று கேட்கின்ற போது பலர் பல பதில்களை கொடுத்தாலும் பேதுருவானவர் நீரே மெசியா என்று ஆணித்தனமாக மிகவும் துணிவோடு சொல்லுகின்றார். ஆனால் அந்த மெசியா துன்பங்களை பட வேண்டும், வேதனைக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும், சிலுவையை பாரத்தை சுமக்க வேண்டும், பாடுகளை பட்டு மரணித்து 3 நாள் அவர் கல்லறையிலே அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் பார்த்தவர்களே, ஆகவே இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், என் கண் முன்னில்லாதே சாத்தானே, ஏனெனில் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று சொல்லி இறைமகன் கிறிஸ்து கடிந்து கொள்ளுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களாக இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் துன்பங்களும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார் என்று விசுவசிப்பது எப்படி சாத்தியப்படும் என்பது சாதாரண ஒரு கேள்வியாகவே தான் இருக்கின்றது. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பங்களின் ஊடாக, வேதனைகளின் ஊடாக, இந்த தொற்றின் ஊடாக, இழப்பின் ஊடாக ஆண்டவர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆகவே பேதுருவானவர் இயேசுவினுடைய பாடுகள் துன்பங்கள் வரக்கூடாது என்று சொல்லி இயேசுவுக்கு முன்னால் பயணிக்க முயற்சிக்கின்றார். ஆனால் இயேசு துன்பங்களோடு போராட்டங்களோடு நான் பயணிக்கின்றேன், ஆகவே நீங்கள் எனக்கு பின்னால் பயணிக்கின்ற போது இந்த துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் பலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கை, இந்த பாடுகள் துன்பங்களை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை பின்பற்றி இயேசுவின் சீடர்களாக நடப்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழலாம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, மனித எண்ணத்தோடு, மனித கண்ணோட்டத்தோடு, மனித பார்வையோடு நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் அது சாத்தியமற்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் கிறிஸ்து பேதுருவானவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை சுற்றி காட்டுகின்றார். நீ கடவுளை போற்றி கடவுளை போல் நீ சிந்திக்கவில்லை, மாறாக மனிதர்களைப் போலவே நீ சிந்திக்கின்றாய், மனிதர்களுக்கு ஏற்றவை பற்றியே நீ சிந்திக்கின்றாய். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பங்களோடு, போராட்டங்களோடு, இழப்புகளோடு, வேதனைகளோடு, நோயோடு நாங்கள் அங்கலாய்த்து தடுமாறிக்கொண்டு இருக்க வேளையிலே, இந்த துன்பங்களிலே, வேதனைகளிலே ஆண்டவருடைய எண்ணத்தோடு சேர்த்து சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நான் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு ஏற்றவை பற்றி நான் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நான் முதலிலே தன்னலம் துறக்க வேண்டும். என்னுடைய சுயநலத்தை அகற்றிவிட்டு இறை தன்மையை அதிகமாக உள்வாங்கிக் கொண்டு பிறர் அன்பால் நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஆட்கொள்ளப்படுகின்ற போது இறைவனை போல, இறைவனுக்கு ஏற்ற சிந்தனை எனக்குள்ளே வரும். இயேசுவின் பார்த்தவர்களே,
இரண்டாவதாக, நாங்கள் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். என்னுடைய துன்பங்களை நான் சுமக்க வேண்டும். துன்பங்களை நிராகரிக்காமல், வேதனைகளை நிராகரிக்காமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைய நாளிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே இது ஒரு சாபகமாக பார்க்காமல், ஆண்டவர் துன்பங்களின் ஊடாக, வேதனைகளின் ஊடாக என்னையும் அன்பு செய்கின்றார் என்ற சிந்தனையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறுமனே ஆண்டவர் எனக்கு விருப்பமானவற்றை நான் எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொண்டால் மட்டுமே, கொடுத்தால் மட்டுமே ஆண்டவர் அன்பு செய்கின்றார் என்ற சிந்தனையை விட்டு, துன்பங்களும் ஆண்டவர் கொடுப்பார், துன்பங்களால் என்னை புலமிட்டு என்னை திடப்படுத்துகின்றார் என்ற எண்ணத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற போது இறைவனுக்கு ஏற்ற சிந்தனையும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையுமாக எங்களுக்கு மாறும். இயேசுவின் பார்ந்தவர்களே, நாங்கள் மூன்றாவதாக இறைவனை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துநாதரை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தங்களுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு, எங்கள் ஒவ்வொருவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய பின்னாலே பின்பற்றி வர சொல்லுகின்றார். ஆகவே இந்த துன்பத்தை, இந்த சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய நாளாந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய எண்ணத்துக்கு, சிந்தனைக்கு ஏற்றவாறு நாங்கள் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியிலே விசேட விதமாக வீடுகளிலே இருந்து வேதனையோடு இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அதிகமாக சொந்தமாக்கி கொள்ளுவோம். எங்களுடைய விசுவாசத்தை, துன்பத்தை, வேதனையை நாங்கள் அதிகரித்து கொள்ளுவோம். எங்களுடைய குடும்பங்களிலே இழப்புகள் ஏற்படலாம், வேதனைகள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம். ஏற்படுகின்ற போது ஆண்டவர் தான் தஞ்சம் என்பதை நாங்கள் ஆழப்படுத்திக் கொள்ளுவோம். இன்று எத்தனையோ பேர் வேதனைகளை அனுபவிக்கின்ற போது ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கின்றார் என்று தெரியாது, இருந்தாலும் நான் நம்பிக்கை கொள்ளுகின்றேன் என்று பலர் சொல்லுகின்றார்கள். அந்த நம்பிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் ஆழப்படுத்தி கொண்டு இறைமகன் கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தந்தையுடைய எண்ணத்துக்கு, சிந்தனைக்கு எங்களுடைய வாழ்க்கை அமைப்போம். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே கடைசியிலே சொல்லப்படுகின்றது, தன்னலத்துக்காக எதை நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோமோ அதை நாங்கள் இழந்து விடுவோம். கடவுளுக்காக, கடவுளுடைய பேரிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தொடரும் திருப்பலியிலே இந்த பண்புகளை உள்வாங்கி ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் முதலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இயேசுவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே,
எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த, எங்களுடைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள இந்த நேரத்திலே இறைவனிடம் எங்களுடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எமது திருச்சபையை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அதில் பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் மக்களை நல்ல முறையில் கடவுளின் பாதையில் வழிநடத்த அருள் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எம் நாட்டை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அதை நல்ல முறையில் வழிநடத்தவும், எம் நாட்டு மக்கள் எவ்வித கஷ்டங்கள் நோய்களுமின்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா இளைஞர் யுவதிகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எல்லா இளையோர் யுவதிகளையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தங்கள் இளமையில் கடவுளை தேடவும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களை உமது அற்புத கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய மன்றாட்டுக்களையும் தேவைகளையும் உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எமக்கு பெற்று தந்தருளும். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்கள்மான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவைத்தனத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறிது நேரம் மௌனமாக இந்த கோவிட் தொற்றின் காரணமாக இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இலங்கையின் புனிதரான புனித யோசவாஸ், புனித ஆந்தோனி மரிய கிளாரட், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து விசேட விதமாக இந்த கோவிட்-19 தொற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிரோடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும்,
வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கையூட்டவும், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவின் அமைதியிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே, எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே, பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்றி அயராது உழைப்போம், தளராது செபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்றி அயராது உழைப்போம், தளராது செபிப்போம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். உலகினிடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாளும் வாழ்ந்தவரே, நற்செய்தி முழங்கி நம்பிக்கை வாழ்வில் புதிதாய் உலகை மாற்றினீரே. பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்றி அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம்.